வணக்கம். புதிய தகவல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று மிக முக்கியமான மற்றும் ஊக்கமூட்டும் ஒரு நிகழ்வை பற்றி பேச இருக்கிறோம். அது என்னவென்றால், மாற்றுத்திறனாளர் ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் அல்லது பாராலிம்பிக்ஸ் கேம்ஸ் என்று அழைக்கப்படும் பாராலிம்பிக் பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் கோடைக்கால பாராலிம்பிக் விளையாட்டுக்களை பற்றியும் விவாதிக்க உள்ளோம். வரலாறு. இணை ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் அல்லது பாராலிம்பிக் விளையாட்டுக்கள் 1948ஆம் ஆண்டு பிரிட்டானிய இரண்டாம் உலகப் போர் முதுவர்களின் சிகிச்சையை பெறும் நோக்கில் நடத்தப்பட்டு சிறு அளவிலான விளையாட்டுக்களிலிருந்து ஆரம்பமானது. இவைகளில் முதலில் இடம்பெற்றது ஸ்டோக்மான் கேம்ஸ் என்ற பெயரில் நடைபெற்றது. இதன் முன்னோடி டாக்டர் லுட்விக் குட்மேன் என்பவர் சிகிச்சையின் ஒரு பகுதியாக விளையாட்டுக்களை பயன்படுத்துவதற்காக இந்த விளையாட்டுக்களை ஏற்பாடு செய்தார். 1960ஆம் ஆண்டு ரோம் நகரில் நடந்த ஒலிம்பிக் விளையாட்டுக்களுக்கு பிறகு அதே இடத்தில் நடத்த இந்த நிகழ்வு பாராலிம்பிக் என அதிகாரப்பூர்வமாக அறியப்பட்டது. அதிலிருந்து பாராலிம்பிக் விளையாட்டுக்கள் ஒவ்வொரு ஒலிம்பிக் ஆண்டும் ஒலிம்பிக் விளையாட்டுக்களுக்கு பின்னர் நடத்தப்படுகின்றன. இவ்விளையாட்டுக்கள் தற்போது உலகளாவிய மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு மிகப்பெரும் பன்னாட்டு போட்டியாக வளர்ந்து அவற்றின் தகுதியையும் திறமையையும் உலகிற்கு வெளிப்படுத்தும் ஒரு அரிய வாய்ப்பாக மாறியுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் வழமையான விளையாட்டு வீரர்களுக்கு சமமாக விளங்க பாடுபட்டாலும் இருவருக்கும் இடையே மிகுந்த நிதியளிப்பு மற்றும் ஆதரவின் வேறுபாடு உள்ளது. சில தடகள விளையாட்டுத் துறைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பங்கேற்பை ஏற்க தயங்குகின்றன. இருப்பினும் சில மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் விளையாட்டுக்களில் பங்கு பெறுகின்றனர். மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு வகைகளில் பிரிக்கப்பட்டு போட்டியிடுகின்றனர். உதாரணமாக, உறுப்பிழந்தோர், பெருமூளைவாதம், அறிவுத்திறன் குறைபாடு, சக்கர நாற்காலி பயன்படுத்துவோர், பார்வை குறைபாடு மற்றும் பிறவி குறைபாடு உள்ளோர் ஆகிய 6 பரந்த பகுதிகளில் போட்டியாளர்கள் வகைப்படுத்தப்படுகின்றனர். இந்த வகைப்பாடுகள் சில சமயங்களில் சர்ச்சைகளை உண்டாக்குகின்றன. சில மாற்றுத்திறனாளிகள் தங்கள் குறைபாடுகளை மிகைப்படுத்தி ஏமாற்றுவதாக கூறப்படுவது மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் மருந்துகள் பயன்படுத்துவது போன்ற விவாதங்களும் உண்டு. முடிவாக, 2024 கோடைக்கால பாராலிம்பிக் விளையாட்டுக்கள் பற்றி தகவல்களை பார்ப்போம். இவைகள் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 8 வரை பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நடைபெற உள்ளது. இது பாரிஸ் நகரில் நடக்கும் முதல் பாராலிம்பிக் விளையாட்டு. மேலும் 1992ஆம் ஆண்டு குளிர்கால பாராலிம்பிக் விளையாட்டுக்களுக்கு பிறகு இது பிரான்சில் நடைபெறும் 2வது முறை. இந்த பாராலிம்பிக் விளையாட்டுக்கள் உலகம் முழுவதிலும் இருந்து வந்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். இந்த விளையாட்டுக்கள் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தில் இடத்தை பெற்றுக் கொள்ளும் அரிய வாய்ப்பை அளிக்கும். நிச்சயமாக இது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். இதில் நம் இந்தியா தன்னுடைய தங்கப்பதக்கத்தை வெல்லும் என்று நாமும் எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இந்தியாவின் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் பாராலிம்பிக் விளையாட்டுக்களில் சிறப்பாக பங்களித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களில் சில பேர்: முரளிகாந்த் பெட்டேகர் 2016 ரியோ பாராலிம்பிக் விளையாட்டுக்களில் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பெண் ஷூட்டினை வென்றவர். மாரியப்பன் தங்கவேலு 2016 ரியோ பாராலிம்பிக் விளையாட்டுக்களில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்றார். இவர் 2020 டோக்கியோ பாராலிம்பிக்கிலும் வெள்ளிப் பதக்கம் வென்றார். தேவகவுடா ஜாகர் 2004 ஏதென்ஸ் பாராலிம்பிக்ஸ் மற்றும் 2016 ரியோ பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் ஜாவலின் த்ரோ தங்கம் வென்றார். ஸ்மித் ஆண்டில் 2020 டோக்கியோ பாராலிம்பிக்ஸில் ஜாவலின் த்ரோ போட்டியில் தங்கம் வென்று புதிய உலக சாதனையை படைத்தார். சந்தீப் சவுத்ரி 2018ஆம் ஆண்டு ஆசிய பாரா விளையாட்டுக்களில் எறிகல்லில்
ஜாவ்லின் த்ரோ தங்கம் வென்றார். 2020 டோக்கியோ பாராலிம்பிக்சிலும் பங்கேற்றார். ஸ்ரீகாந்த் பொய்குல் இவர் இந்தியாவின் முதன்மையான பாராலிம்பிக் பதக்க வீரர்களில் ஒருவர். 2016 ரியோ பாராலிம்பிக்சில் பதக்கம் வென்றார். பவன் 2020 டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் தெய்வீக தன்மையை போட்டியில் டிஸ்க் த்ரோ போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இந்த வீரர்கள் தங்களது வலிமையும் மனோதிடமும் மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். இவர்களை வைத்து நாமும் நம் வாழ்வில் முன்னேறுவதற்கு ஊக்கமும் முயற்சியும் தேவை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.